புல்லட் மிக்ஸி நம்ம எல்லாருமே வாங்கணும்னு நினைப்போம். ஆனா வீட்டுல குத்துக்கல் மாதிரி பிரீத்தி மிக்ஸியோ இல்ல பட்டர்ஃப்ளை மிக்ஸியோ வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அது சொல்லும், நான் இருக்கும்போது நீ இன்னொரு மிக்ஸியை பாக்குறியான்னு. அதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிற நார்மல் மிக்ஸில யூஸ் பண்ணக்கூடிய புல்லட் ஜார்ஸ் பத்தி தான் இப்ப நான் ரிவ்யூ பண்ண போறேன். பாக்குறதுக்கு புல்லட் மிக்ஸில வர ஜார் மாதிரியே இருந்ததுங்க, ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. 2 ஜார் கொடுத்திருந்தாங்க, ஒன்னு சின்னது இன்னொன்னு பெருசு. இது கூடயே பெப்பர் ஸ்ப்ரிங்க்லரும் சட்னி க்ளோஸ் பண்ணி வைக்கிற லிட்டுமே கொடுத்திருந்தாங்க. இதுல இருக்கிற அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மிக்ஸியோடய செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்றது பட்டர்ஃப்ளைக்கு செட் ஆச்சு. நீங்க வேற யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு செட் ஆகுதா ஆகலையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வாங்குறவங்க அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. நீங்களுமே வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேஸ் வச்சு செக் பண்ணி பாருங்க. சோ தட் ரிட்டர்ன் பீரியட் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு செட் ஆகலன்னா நீங்க ரிட்டர்ன் போட்டுடலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, எந்த ஒரு சவுண்டோ இல்ல சட்னி அரையாம போறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா கீழே செட் ஆகுது இல்ல, அதுல மட்டும் கரெக்டா கொஞ்சம் உராஞ்சது எனக்கு. பட் எல்லா மிக்ஸிக்கும் அது நடக்குமான்னு தெரியல. பட் சட்னி சூப்பரா அரைஞ்சதுங்க. ஏன்னா 3 ஸ்பீட் வச்சு புல்லட் மிக்ஸில பண்ண முடியாது. ஆனா இந்த ஜாரை வச்சு நான் வந்து நார்மல் மிக்ஸில 3 ஸ்பீட் வச்சு அரைச்சேன். அடுத்து 2 மிளகு வச்சு அரைச்சு பார்க்கலாம். ஏன்னா புல்லட் ஜார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் புல்லட் மிக்ஸில உங்களுக்கு 2 மிளகு கூட அரையும். சோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 மிளகுமே இப்போ சூப்பரா அரையுதுங்க. இப்போ நார்மல் மிக்ஸில தான் வச்சிருக்கேன் பாருங்க, சூப்பரா அரையுது. இப்போ புல்லட் ஜார்ல வந்து அது தெரியும், அது 2 மிளகு சூப்பராவே அரைஞ்சிரும் தெரியும். இப்போ ரெண்டுமே காட்டுறேன் பாருங்க, ரெண்டுமே சேமா தான் ஒர்க் ஆகுதுங்க, ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இப்போ நீங்க வந்து புல்லட் மிக்ஸி எனக்கு வாங்க விருப்பம் இல்லை, ஆனா புல்லட் ஜார் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாங்கும்போது டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க மிக்ஸியோட செட் ஆகுதா இல்லையான்னு. இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன், தேவைன்னா செக் பண்ணுங்க. பை பை.